இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான பாவக்காய் குழம்பு மண் சட்டியில் எப்படி சூப்பராக வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் போட்டு 4-5 வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் முந்திரியும் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது ஒரு தக்காளி, மஞ்சள்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக மண் சட்டியில் ஆயில் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். பாவக்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயில் வதங்கினதும் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. பாவக்காய் ஒரு அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வேண்டாட்டி வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.